ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோகோ டென்சையோட எபிசோட் 17 பார்க்க போறோம். எடுத்ததும் பாஸ்ட்ல பாலன் நோன் டெலபோர்ட் ஆனதை காட்டுவாங்க. நோன், அப்பா நம்ம எங்க இருக்கோம்? அம்மா லிலியா ஐஷியாலாம் காணோன்பா. பாலும் சுத்தி வர பார்த்துட்டு நம்ம எங்க இருக்கோம்? இப்படி நடந்தது அந்த வினோதமான வானத்தலையான்ட்டு. ஜெனித் லிலியா ஐஷியான்பா. நோன் அப்பான்ட்டு ஒரு மாதிரி வருத்தமா பார்க்கவும், பால் ஒன்னும் இல்ல ஸ்வீட் ஹார்ட், வீட்டுக்கு போலான்பா. இதுக்கப்புறம் டிராவல் பண்றப்ப மலையில எல்லாம் மாட்டிப்பாங்க. நோன் தான் அதை தாங்கிக்க ரொம்ப கஷ்டப்படுவா. ஒன்ஸ் அவங்க ஊருக்கு போனதும் எல்லாத்துக்கும் இதேதான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாலாதான் நிறைய பேர்த்து திரட்டி காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான சர்ச் பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பான். நாலு போக்குல நோன்லாம் பூக்களால கிரீடம் செஞ்செல்லாம் கொடுப்பா. அது அப்படியே வாடி போறத காட்டுவாங்க. பாலும் ரொம்ப மனம் தளர்ந்து ரொம்ப வாழ்க்கையவே வெறுத்து குடிப்பழக்கத்துக்குலாம் அடிமையா இருப்பான். இருந்தாலும் அவனுக்கான ஹோப்பா நோன் மட்டும் தான் இருந்திருப்பா. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ்ல கீஸ் வரதை காட்டுவாங்க. அவன் நேரா பாலை தான் பார்க்க போவான். பால் எங்கடா போய் தொலைஞ்சேன்ட்டு கோவப்படவும், எப்பவும் போல பேட் மூட்லயே இருக்கியான்ட்டு கடையில ஏதோ இவன் அடிச்சு அதே சரக்கு கொண்டு வாங்கன்பா. பால் கிட்ட கில்டுக்கு போ, உனக்கு ஃபெமிலியரான ஃபேஸ பாப்பேன்பா. பாலும் ஒரு மாதிரி உருன்னு இருக்கதை பார்த்துட்டு, நீ இப்படி இருக்க ஆளுலே ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டா பால் ஃபர்ஸ்ட் சொல்ல மறுப்பான். எப்படியோ கீஸ் கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கவும், நீ உன் பையன்கிட்ட இருந்து ஓவரா எதிர்பார்க்கலன்னு தெரியலையான்பா. பால் எது நானான்கவும், கீஸ் வாயவே திறக்காம மேஜிக் பண்றலாம் பெரிய விஷயம் தான், அந்த பையன் இம்ப்ரெசிவ் தான்பா. பால் ஆமா, அவன் நம்ப முடியாத விஷயங்களை செய்யறவன். அப்ப அவனோட 5 வயசுலயே மேஜிக்ல கை தேர்ந்தான்ங்கிறப்பெல்லாம் கீஸ் ஆனா இப்ப ரூடியஸ்க்கு 11 வயசு தானே, அவன் பொடியன் தான். பால் கிட்ட நீ அந்த வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீன்பா. பால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, கீஸ் அந்த வயசுல நீ டீமன் கான்டினென்ட்லாம் மாட்டிட்டா தப்பிச்சு வந்துருவேன்னு நினைக்கிறியான்பா. பால் அதெல்லாம் அசால்ட்டா, அதான் அவன் கூட சூப்பர்னு ஒருத்தன் பாடி கார்டா வந்தானே, அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்தா எவனுக்கு தான் உயிர் போகுன்பா. கீஸ்லாம் சர்வைவ் ஆகுறதே கஷ்டம் தான்பா. பால் அந்த வகையில என் பையன் தப்பிச்சு தானே வந்திருக்கான், அவன் ஜீனியஸ். அவன் டேலண்ட்ஸை தேவையான விஷயத்துக்கு யூஸ் பண்றல, என்ன பிரச்சனை? நான் ஒன்னும் இங்க தப்பா இல்லையன்பா. கீஸ் நீ விஷயங்கள்ல எப்பவுமே தப்பா தான் இருக்கு இல்லையான்பா. பால் கோவப்பட்டு என்ன பேசுறேன்பா. கீஸ் டீமன் கான்டினென்ட் போயிருக்கியான்னு கேட்டா பால் என்னதான் சொல்ல வரேன்பா. கீஸ் நான் அங்கதான்டா வளர்ந்தேன். அப்புறம் நீ பேசுற விதத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் எப்படி தெரியுமா இருக்கு, நீ அந்த இடத்த சாதாரணமா பாக்குற போலன்பா. பால் உனக்கே அப்படி தோணுதுன்னு கேட்டா, கீஸ் அந்த நாட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்த சாஃப்டான சென்ட்ரல் கான்டினென்ட்ல இருந்தவன்டா நீ. அந்த இடத்துக்கு வந்தேன்னா வேஸ்ட்லேண்ட் மட்டும் தான் மிஞ்சும். காலையில சூரியன்ல இருந்து சூடு பொழக்கும், ராத்திரி பனிக்கட்டி ஆகிற அளவுக்கு குளிரும். அங்க தண்ணி கிடைக்காது, மழை பெய்யாது. அப்புறம் நீ நெருப்பு பத்த வைக்கணும்னா அந்த வுட்ஸ்க்கும் கூட மான்ஸ்டர்ஸை தான் வேட்டையாடணும். இங்க இருக்க மான்ஸ்டர்ஸை விட அங்க இருக்கிறது இன்னும் கொடூரமா இருக்குன்பா. பாலுத நீ ரொம்ப பெருசா பேசுற போல இல்லையான்பா. கீஸ் எங்க போனோன்னே தெரியாம ஒரு இடத்துல மாட்டி அங்க இருந்து அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணணும். அதுலயும் டீம்ல சூப்பர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் எப்ப எப்படி இருப்பானே யாருக்கும் தெரியாது. கூடவே கூட வர புள்ளைய வேற பாதுகாக்கணும். இத்தனை கமிட்மெண்ட்ஸோட ஒரு மனுஷன் திண்டாடுவான், அவன் ஜீனியஸா இருந்தாலும். அதுலயும் குறிப்பா அவன் சின்ன பையன்டான்பா. பால் நீ சொல்ற அளவுக்கு விஷயங்கள் கஷ்டமா இருக்கட்டும், ஆனா அவன் சந்தோஷமான ஜேர்னி போயிட்டு வந்த போல என்கிட்ட சொன்னான்பா. கீஸ் அவனோட அப்பாவை கவலைப்படுத்த வேணான்னு நினைச்சிருக்கலான்பா. பால் இன்னும் வெறியாவான். ஏன் அவங்க அப்பனா நான் என்ன ஹோப்லெஸ்ஸாவா தெரியறேன்பா. அவனும் பார்த்தா அப்படித்தானே இருக்குங்கவான். பாலைய மகன் ப்ராடிஜியா என்ன பாக்குறப்ப லூசர் போல தானே இருக்கும், புலம்பிக்கிட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்காதலன்பா. கீஸ் அதுக்கு ஜீனியஸா இருக்கணும்ல, இல்ல நீ பார்க்க பரிதாபமா தான் இருக்கேன்பா. பாலும் இப்பதான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவான். தாடியெல்லாம் விட்ட ஆளே மாறி போயிருக்கமேனு. கீஸ் அவன் ரொம்ப கஷ்டமான பிரயாணத்தை கடந்து வந்து அவங்க அப்பா அப்படி ஒரு லூசர் போல தண்ணி அடிச்சுட்டு தாடி கடியெல்லாம் விட்டுட்டு இருக்கதை பார்த்தா அவனுக்கு உன்ன குப்பை போலலாம் தெரியாதா, நான் மட்டும் அவன் இடத்துல இருந்தா உன் உறவே வேணான்னு அத்துட்டு போயிருப்பான்பா. பால் ஒரு மாதிரி ஆகவும் கீஸ் எந்திரிச்சவன், ஏன்டா உன் பையன் எப்படி டிராவல் பண்ணி வந்தான்ங்கிறது தான் முக்கியமா. நீ நேற்றுக்கு அந்த பையன் நல்லா சேஃபா வந்திருக்கானேன்னு செலிப்ரேட் பண்ணிருக்கணும். ஒரு வேளை உனக்கு உன் பையன் செத்து போயிருக்கணுமோ, இல்லனா வந்தவன் உடல் உறுப்புகள்ல ஏதாவது இழந்து வந்திருக்கணுமோன்ட்டு நான் சொன்ன விஷயங்களை தெளிவா யோசிடான்ட்டு கிளம்பியிருப்பான். நைட்டு நோன் போய் தூங்குறத பார்த்துட்டு இருக்கப்ப ரூடியஸ் நோனோட கண்ணம் நல்லா சாஃப்டா இருக்குல்லன்னு சொல்ற போல இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு கை ஒரு கால் இல்லாம என் பையனை சீக்கிரம் காப்பாத்தவளேன்னு கேட்கற போல நிப்பான். பால் அப்பவே போய் தண்ணியை எடுத்து மேல ஊத்திட்டு கீஸ் சொன்னது சரிதான் போலன்னு நினைப்பான். அடுத்த நாள் பால் ரூடியஸை சந்திக்க நேர்ல வந்திருப்பான். எரிஸ் தான் இந்த விஷயத்துல ரொம்ப கடுப்பாவா. வந்த பாலும் நான் அவனோட அப்பா தான் பேசிட்டு போய்க்கிறேன்னா நீ பண்ண காரியத்துக்கு திரும்ப பேச வேற வந்திருக்கியான்ட்டு கோவப்படுவா. பால் பொண்ணு பின்னால மறைஞ்சிருக்கியே, நான் நல்ல ஒரு பிளே பாயை தான் வளர்த்திருக்கேன்பா. ரூடியஸ் சிரிப்பான். ரோஜர் வந்து எரிஸை தூக்கிட்டு குடும்ப விஷயத்துல தலையிடுறது தப்பு, கூடவே அப்பாக்கள்னா இப்படித்தானே இருக்கும்ட்டு பால் கிட்ட என்னமோ ஒண்ணு, அவன் உயிரோட இருக்கான் அதுதான் இங்க முக்கியம்ட்டு எரிஸை தூக்கிட்டு போவான். இதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாவே உட்காந்துருக்கப்ப பால் அதான் தாளான்கவான். ரூடியஸும் ஆமா சூப்பர் ரூஜியடுன்பான். பால் பார்க்க நல்லவனா தான் தெரியறான்கவான். ரூடியஸ் அவனை பார்த்து பயம் இல்லையான்னு கேட்பான். பால் சிலியா பேசாத, அவன் தானே என் மகனை காப்பாத்தினதுன்பான். ரூடியஸ் எதுக்கு வந்தீங்கன்னுங்கவான். பால் மன்னிப்பு கேட்கணும்பான். ரூடியஸ் எதுக்குன்னா பால் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்கவான். ரூடியஸ் நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நான் எல்லாத்தையும் ஒரு கேம் போல பார்த்துட்டேன்ல, எதுலையுமே
அக்கறை இல்லாமங்கிறப்ப பாலு உனக்கும் ரஃப் டைம்ஸ்லாம் இருந்திருக்கும்லண்ணா. அவன் ஈஸியா தான் போச்சுன்பா. பாலு ஈஸியா வந்துட்டு சைலண்ட் ஆகப்பான். டூடேஸ் நீங்க விட்டுட்டு போன மெசேஜ் பார்க்கலன்னு எனக்கும் வருத்தம் தான். ஆமா அதுல என்ன எழுதியிருந்தீங்கன்னு கேட்பான். பாலு என்ன மறந்துரு, சென்ட்ரல் கான்டினென்ட் நாத்துல போய் சர்ச் பண்ண சொல்லியிருந்தன்பா. தப்புனா அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டா டூடேஸ் அவளை கொண்டு போய் வீட்டுல விட போறான்பா. பாலு அங்க எதுவுமே மிஞ்சல. ஈவன் போரியஸ் ஃபேமிலிங்கிறப்பவும் டூடேஸ் கொண்டு போய் விடுறதா தான் இருக்கன்பா. பாலு ஆனான்ட்டு கடுப்பாகிற மாதிரி பேச வரும்போது டூடேஸ் அதுக்கப்புறமா அம்மா லிலி அண்ட் ஐஷியாவை தேடி போறன்பா. டக்குன்னு எந்திரிக்க பாக்குறப்ப கடைக்காரர் வந்து ஒரு ட்ரிங்கை கொடுத்துட்டு இது என் கணக்கு, அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு டீட்டெயில் எல்லாம் தெரியல, ஆனா அவர் கண்ணை பார்த்து பேசுன்பா. டூடேஸ் கண்ணை பார்த்ததும் ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்கன்பா. பாலு எப்படி வச்சிருக்கேன் ஒன்னும் இல்லையன்பா. டூடேஸ் மனசுக்குள்ள எங்கேயோ பார்த்த போல இருக்கு. இரு கண்ணாடியில பார்த்ததுன்ட்டு அவனோட பாஸ்ட் லைஃபை யோசிப்பான். பார்த்தா ஃப்ரெண்டோட சேர்ந்து வீட்டுல இருக்கும் போது கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அந்த கேம்ல அவன் தான் ஜெயிச்சிருப்பான். ஃப்ரெண்டுக்காரன் நல்லா ஸ்கில்டா விளையாடுற, நீ வீட்லயே ஃபுல் நேரமும் இருக்கனால பரவாயில்ல, என் வீட்டுல என் அப்பா ஸ்ட்ரிக்ட்டுப்பா, உன்ன மாதிரி ஏதாவது பெட்டர் எக்ஸ்கியூஸ் கிடைச்சா வீட்லயே இருக்க மாதிரி தான் நல்லா தான் இருக்குன்பா. ஆனா இது நம்ம ஆளுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திடும். கொஞ்சம் அந்த டைம்ல ரொம்பவுமே ஓவர் ரியாக்ட் பண்ணிருப்பான். நான் எந்த அளவுக்கு டெப்ரஸ்டா இருக்கேன்னு கூட புரியலங்கிற போல நினைச்சிருப்பான். அவனுக்கு கொடுத்த வழி என்னன்னு தெரியுமான்னு கத்திருப்பான். கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமோன்னு நினைச்சிருப்பான். பட் அவன் திரும்ப வந்தா சாரி கேட்கலான்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் திரும்ப வந்திருக்கவே மாட்டான். நம்ம ஆளோ ஈகோ கிளாஷ்னால திரும்ப போய் பேசியிருக்க மாட்டான். அதை யோசிச்சுட்டு ரூடியஸ் மனசுக்குள்ள என் அப்பா திரும்ப என்ன பார்த்து மன்னிப்பு கேட்கவே வந்திருக்காருன்ட்டு பால் கிட்ட நம்ம பெரியவங்களா நடந்துக்கலாமான்பா. பாலு என்னன்னு கேட்கவும் ரூடியஸ் மனசுக்குள்ள பாலுக்கு இப்போ ஒரு 30 வயசு இருக்குமா, நான் செத்ததை விட எங்க தான் இருக்கான். இருந்தாலும் நடந்த விஷயங்களுக்கு இவன் மத்தவங்கள பிளேம் பண்ணாம மன்னிப்பு கேட்கறக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கான்ல, இவன் உண்மையாலும் கிரேட் தான் நினைச்சிட்டு ரூடியஸ் நேற்று நடந்தது சண்டை போட்டது எல்லாத்தையும் மறந்துடலாம். இன்னைக்கு இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிற போல நினைச்சுக்கலாம். அதுக்கேத்த மாதிரி இந்த மூமெண்ட்டை செட் பண்ணலான்பா. பாலுக்கு இந்த விஷயம் ஒன்னும் சுத்தமா புரியாது. ரூடியஸ் மனசுக்குள்ள பாஸ்ட் லைஃப்ல இருந்த போல விஷயங்கள் மோசமா வேணான்னு நினைப்பான். டக்குன்னு பால் இந்த பக்கம் வந்து நிக்க சொல்லுவான். பாலும் வந்து நின்னதும் கையை நல்லா விரிச்சு நில்லுங்க, உங்க ஹைட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கீழே கூறுங்கன்பா. பாலும் அப்படி மண்டிட்டு கூறவும் ரூடியஸ் டக்குன்னு ஜம்ப் அடிச்சு இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணன்பா. பாலும் அப்படியே ஷாக்ல இருக்கப்ப ரூடியஸ் ரொம்ப நாள் நீங்க பார்க்காத உங்க பையன் கிட்ட இவ்வளவுதான் ரியாக்ஷனான்னு கேட்பான். பாலும் கட்டி பிடிச்சிட்டு நானும் தான் மிஸ் பண்ணேன்னு அழுக ஆரம்பிச்சிருவான். நான் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன், நீ செத்துக்கிட்டு போயிருவேன்ல எனக்கு தோணுச்சுன்ட்டு. அப்போ நான் உன்னை பார்த்துட்டு சாரி கேட்பான். ரூடியஸ்க்கு ரொம்ப கண்ணு கலங்கிரும். நானும் தான்ப்பா சாரின்பான். மனசுக்குள்ள எப்படி அப்பாவோட திரும்ப சேர்ந்தாச்சுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் 2 பேரும் விடுதிக்கு போயிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கப்ப எரிஸ் கண்ணு கிட்ட காயத்தோட வருவா. ரூடியஸ் பார்த்து என்னாச்சுன்னு கேட்பான். ரோஜர் தான் இவ்வளவு ஸ்டாப் பண்றது என்ன அவ்வளோ ஈஸியான்பா. எரிஸ் என்னடா இவன் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கீனா. ரூடியஸ் நானும் என் அப்பா 2 பேருமே மனுஷங்க தானே, மனுஷங்கன்னா தவறுகள் இருக்கும் தானேன்பா. ரோஜர் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டு அதுவே ஒருத்துதான்பா. எரிஸ் என்னமோ பண்ணுங்கடான்பா. பாலன் ரூடியஸ் சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீல் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கான செகண்ட் மீட்டிங் வைக்கலான்பா. எரிஸ் 2 நாளைக்கு முன்னால தானே வச்சோம்னா ரூடியஸ் சிச்சுவேஷன் மாறலையா, என் அப்பா நம்ம டிராவல் பண்றக்கான பணம் கொடுத்துட்டாரு. கூடவே என் அப்பா தயவால சில பேர்த்தோட இன்ட்ரோடக்ஷனும் கிடைச்சிருக்கு. அப்புறம் எரிஸ் நம்ம ஹோம்லேண்ட் சுத்தமா இல்ல, பிலிப்பையும் சாரஸையும் கண்டுபிடிக்க முடியல, இல்லைனோ எங்க இருக்கான்னு தெரியலன்ட்டு அந்த விஷயத்த சோகமா சொல்றப்ப எரிஸ் நான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கன்பா. ரூடியஸ் அப்பனா நாளைக்கே கிளம்பலாமா, யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லையன்னு கேட்டா எரிஸ் பிரச்சனை இல்லைன்பா. ரோஜர் ரூடியஸ் கிட்ட அப்பாவை விட்டு வருவியான்பா. ரூடியஸ் நான் இங்கேயே இருந்தா என்னோட மத்த குடும்பத்து ஆளுகளை பார்க்க முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் முக்கியமா இருக்க விஷயங்களை பார்க்கலான்பா. ரோஜர் நீ சொல்றதும் சரிதான்பா. அடுத்த நாள் ரூடியஸ் அவனோட பாட்டியான டெட் எண்டோட சேர்ந்து கிளம்புறதா இருக்கும். பால் வழி அனுப்பிச்சு வைக்க வந்திருப்பாரு நோன் கூட. ரூடியஸும் அப்புறம் பார்க்கலாம், இதான் நம்ம பிரியருக்கான நேரம்பா. பாலும் சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்த்தா நோன் மட்டும் ஒரு மாய் நிப்பா. அவளை கூப்பிட்டும் அண்ணா கிட்ட குட் பை சொல்லு பார்க்கலான்பா. நோன் முடியாதுங்கவா. ரூடியஸ் சிரிச்ச முகத்தோட நம்ம திரும்ப சந்திக்கலாம் நோனுன்பா. அவ வேண்டான்பா. ரோஜெட் வந்து நோனோட தலையில தடவி கொடுத்துட்டு எப்பவும் கூட பிறந்தவங்களோட சந்தோஷமாவும் அக்கறையாவும் இருக்கணும்பா. ரூடியஸ் சரி கிளம்புறம்பா பாத்துருங்கன்பா. பிலிப்போனையும் பார்த்து போன்பா. ரூடியஸ் கிளம்புறக்கு முன்னால எல்லாத்து கையிலயும் ரூஜெடோட சிலையை கொடுத்துருப்பான். எல்லாரும் அதை வியப்போட பார்த்துட்டு இருக்கப்ப ஈஸ்ட் அப்னு வந்து என்ன பையன்கிட்ட குட் பை சொல்லி தாட்டிட்டு போலையன்பா. பால் இந்த விஷயத்துல நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்பா. அவன் ஏன்டா அப்பெல்லாம் பேசிக்கிட்டுனா. பால் லக்கேஜஸை பார்த்ததும் என்ன திரும்ப போறேன்பா. கேஸ் ஆமா கிரீன் ஃபாரஸ்ட் ஃபுல்லா தேடியாச்சு, பேகரேட் சைட் மட்டும் தெரியலன்பா. பால் அப்ப இது எல்லாமே எனக்காக தானான்ட்டு சந்தோஷப்படுவான். கேஸ் போனதும் பால் தான் கண்ணத்துல தானே அரைஞ்சுக்கிட்டு சரி இப்போ வெள்ளா ஷெல்லா நம்மளோட பிளான்ஸ் இங்க எதுவும் மாறுது, மீட்டிங்கான விஷயங்களை ரெடி பண்ணுங்கன்ட்டு நோனை தூக்கியிருப்பான். அவங்களும் சந்தோஷமா சரின்ட்டு கிளம்பி இருப்பாங்க. பால் ஒரு வார்ம் ஸ்மைலோட ரூடியஸ் பக்கம் திரும்புற போல இருக்கும். ரூடியஸும் ஒரு வார்ம் ஸ்மைலோட இந்த பக்கம் பார்ப்பான். இந்த இடத்துல ரீயூனியன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.